ஒரு அழகான காலை பொழுது. ஒரு பசுமை சூழ்ந்த தோட்டத்தில் ஒரு பழைய மரத்தடி. அங்கேயே நம் பாட்டி பறவை முனியம்மா மகிழ்ச்சியுடன் சுடச் சுட வடை சுட்டு விற்று கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் வானத்தில் பறந்து வந்த ஒரு காகம் வடையின் வாசனையால் கவரப்பட்டு அந்த மரத்துக் கிளையில் இறங்கி உட்கார்ந்தது. அது பாட்டியை பார்த்து குரல் எழுப்பியது. ஹாய் பறவை முனியம்மா பாட்டி, ஹவ் ஆர் யூ? பாட்டி ஆச்சரியத்தோடு சிரிச்சிட்டே கேட்டாங்க. ஹை காக்கா, ஐம் ஃபைன். ஆமா, என் பேரு உனக்கு எப்படி தெரிஞ்சது? நான் தான் வாரம் சன் டிவில நீ சமைக்கிறத பார்த்திருக்கேனே அப்படின்னு சொல்லி காகம் சிரித்தது. பாட்டி சிரிச்சிட்டே கேட்டாங்க. அது சரி, இப்ப எதுக்கு இங்க வந்தே? வடை திருடத்தானே? காகம் சொன்னது. நோ நோ, டோன்ட் மிஸ்டேக் மீ, ஐம் நாட் தீஃப். வடை சுடும் வாசனைய பார்த்து வாங்கி சாப்பிட வந்தேன். பாட்டி சிரித்தாங்க. சரி சரி, இந்தா சாப்பிட்டு பாரு. நம்ம காகம் கேட்டது. ஆமா, இது ஃப்ரீ ஹீட் பண்ண எண்ணெயில சுட்டதா? பாட்டி புரியாம ஃப்ரீ ஹீட்னா காகம் மெதுவா விளக்கியது. அதான் நிறைய முறை ஒரே எண்ணெய சுட சுட உபயோகிச்சா உடம்புக்கு கெடுதலா இருக்கும். வயிற்று கோளாறு, அல்சர், கேன்சர் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. அப்பதான் பாட்டி மகிழ்ச்சியுடன் சொல்றாங்க. ஓ அப்படியா, இது சுத்தமான எண்ணெயில தான் சுட்டேன். இது சுத்தமான ஆயில் தான் சுட்டேன். நான் அடிக்கடி சூடுபடுத்தியதை உபயோகிக்க மாட்டேன். நன்றி காக்கா. அந்த நல்ல காக்கா பொய் சொல்லாம நேர்மையாக நடந்ததால பாட்டி சந்தோஷமா ஒரு வடை கொடுத்தாங்க. அந்த நேரம் ஒரு நரி அந்த காட்சியை கண்டது. அது தந்திரமா நினைச்சது. ஹலோ மிஸ்டர் காகம், யூ ஆர் வெரி பியூட்டி அண்ட் குட் சிங்கர் டூ. ப்ளீஸ் எனக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன். ஆனா நம் காகம் சொல்லுது. ஹலோ மிஸ்டர் நரி, இந்த டகால்ட்டி வேலையெல்லாம் என்கிட்ட பலிக்காது. நீ என்னை ஏமாத்தி வடை பிடுங்கி சாப்பிடவேன்னு பார்த்திருக்கே அப்படின்னு சொன்னதும் நரி புரிஞ்சுக்கிட்டு ஓடிடுச்சு. குழந்தைங்களே, இந்த கதையில நமக்கு பல பாடங்கள் இருக்குது. உண்மையா இருக்கணும், சுத்தமான எண்ணெயையே உபயோகிக்கணும். யாராவது நம்மளை ஏமாத்த நினைச்சாலும் நாம புத்திசாலியா இருக்கணும். அப்படியே காகம் மற்றும் பாட்டி சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஹாய் குட்டீஸ், கதை எப்படி ஓகேவா? பிடிச்சிருக்கா?